வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவியப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். வீட்டில் எப்போவுமே 2 சக்திகள் இருக்குது. ஒன்று நல்ல சக்தி, ஒன்று தீய சக்தி. நல்ல சக்தியும் வீட்டில் இருக்கும், தீய சக்தி இருக்கும். இப்போ நல்ல சக்தியை நம்ம கொண்டு வரணும். அதை தீய சக்திங்கிறது வீட்டில் சத்தம் போடும் பொழுது எதிர்மறையாக பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் தீய சக்திகளாக மாறி துர்தேவதைகளாக வீட்டை வலம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷங்கிறது எப்பவுமே இருக்கவே இல்லாமல் போயிடும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் வழிபாடு, வீட்டில் மணி ஓசை கேட்கும் பொழுது நல்ல தெய்வங்கள் அந்த வெளிப்பாடு நமக்கு சக்தியை நமக்கு கொடுக்கும். அது வீட்டில் என்றைக்கும் கெட்ட வார்த்தைகள் பேசுறது, சத்தம் போடுறது என்றைக்கும் பண்ணக்கூடாதுங்க. வீட்டில் இருக்க நல்ல தெய்வத்துக்கு என்றைக்கும் விரட்டக்கூடாதுங்கிறது விதிமுறை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் எப்பவுமே தீபம் ஏற்றணும். காலை மாலை 2 வேளைகள், சூரிய உதய நேரத்திலும் சூரிய அஸ்தம நேரத்திலும் வீட்டில் எப்பவும் கற்பூர தீபம் காட்டிங்க, விளக்கேற்றி விபூதி இதெல்லாம் காட்டிங்க நம்ம கும்பிடும் பொழுது அந்த தெய்வத்தோட சக்தி நமக்கு அங்கே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றுறது கூட சக்தி எல்லாமே கொடுக்கக்கூடியது நமக்கு இறை வழிபாடு தான். என்றைக்கு வீட்டில் கெட்ட வார்த்தைகள் பேசுறதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் கோயிலில் மட்டும் அந்த சக்தி அங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயில் யாரும் கெட்ட வார்த்தைகள் அங்கே பேச மாட்டாங்க. அங்கே நெகட்டிவ் என்பது கிடையாது. அங்கே வெறும் வைப்ரேஷன் பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ அந்த எல்லைக்குள் உட்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த சக்தியோட வெளிப்பாடுங்கிறது ஒரு நல்ல ஆற்றல் நமக்கு கொடுக்கும். அதனால தான் என்றைக்கும் கோயிலை வைக்கிற மாதிரி வீட்டையும் நம்ம வச்சு பாதுகாக்கும் பொழுது அந்த நல்ல சக்திங்கிறது நமக்கு எப்பவுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும்போது வீட்டில் பண சேமிப்புகள் இருக்கும், சந்தோஷம் நிகழும், இதெல்லாம் நமக்கு நடக்கும்.